நான் கூட என்ன திடீர்னு இப்படி மனசு மாறி ரொம்ப சந்தோஷமா இருக்காளேன்னு நினைச்சேன். ஆனா அது எங்க இருந்து வந்ததுன்னு இப்பதானே புரியுது. ஏய் தனுஷ், இப்படியே அவளை பொய் சொல்லி ஏமாத்தி எப்படியாவது உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துரு. கண்டிப்பாக்கா. அப்பாவை மீறி எனக்காக பேசுற அளவுக்கு அவளை மாத்துறேன். என் புருஷன் சொல்றதா சரி, அவர்தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்ல வைக்கிறேன். நான் சொல்ற இடத்துல அவளை கையெழுத்தும் போட வைக்கிறேன். ஏய், நீ சொல்றதெல்லாம் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இது முதல்ல எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா பண்ணிடுறா. அவளோட சொத்தெல்லாம் உன்னோட கைக்கு வந்துருச்சுன்னா நம்ம நினைச்ச மாதிரி சந்தோஷமா வாழலாம்டா. உனக்கு இந்த சொத்து, அதுல கிடைக்கிற சந்தோஷம் அதுதானே முக்கியம். ஆனா எனக்கு இந்த சொத்தை விட நான் இழந்ததை தேடி கண்டுபிடிக்கணும்க்கா. நீ என்னடா சொல்ற? அது இப்ப சொன்னா உனக்கு புரியாது. மதனி, துளசி, அங்க பாத்தியல என் அப்பாவை போட்டோல? ஆமா துளசி, செம்ம சூப்பரா இருக்கு. இப்பதான் நானும் தம்பியும் அத பத்தி பேசிட்டு இருந்தோம். உன்னை அவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருந்தான். என் அப்பா போனாலும் என்ன ஒரு நல்ல மனுஷன் கிட்ட தான் கைய புடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. உங்க தம்பி என்ன நல்லா வச்சு பாத்துப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. என் மனசுல இருந்த பாரம் எல்லாம் போயிடுச்சு. நீங்களே பாத்தியல்ல அவங்க எனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா துளசி, ஏன்னா அவனுக்கு உன்ன அவ்வளவு பிடிக்கும். என்ன ஒண்ணு, எதையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில காட்டாமே இருப்பான். பாரு, உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு சொல்லி ஃபீல் பண்ணி இப்பதான் உன் மனசுக்குள்ள இருக்கிற ஆசை, அன்பு எல்லாத்தையும் வெளியில கொட்டுறா இல்ல? ஐயோ, குக்கரை கூப்பிடுது, போயிட்டு வாங்க. நீ டேய், புலி சிறுத்தைய பிடிக்கதாண்டா வல தேவை. இவ்வளவு பிடிக்கிறதுக்கு வாய் இருந்தாலே போதும். கடவுளால உனக்காகவே படைக்கப்பட்ட சரியான முட்டாள்டாவ. தினகர், ஒரு சின்ன வேலை இருக்கு, அப்புறம் கூப்பிடுறேன். இந்த நேரம் பார்த்து வீட்டுல யாருமே இல்லையே. நியாயமா துளசி மேலதான் கோவப்படணும், என் மேல ஏன் கோவப்படுறான்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. மாமா வந்துட்டாரு. மாமா, மாமா. வாடா புலி, எப்போ வந்த? நான் எப்போ வந்துட்டேன் மாமா. என்ன மாமா, இந்த தனுசு பையன் எப்படி மாறிட்டான்? என்னாச்சு? பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கிறான் மாமா. ஏய், அவன் இப்பதான்டா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரான். அவனை போய் பைத்தியக்காரங்கிற? உனக்கு என்னடா ஆச்சு? எனக்கு எதுவும் ஆவல. முதல்ல நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் யாருக்கு என்ன ஆச்சுன்னு நீங்களே சொல்லுங்க மாமா. என்ன சொல்லு? நான் சொல்றத நல்லா கேளுங்க. அன்னைக்கு தனுசு கல்யாணத்துல கல்யாண பொண்ணு தென்றல் ஓடி போச்சுன்னு துளசி ஒரு டிராமா பண்ணார்ல. அதுக்கப்புறம் தானே துளசிக்கும் தனுசுக்கும் கல்யாணம்னு முடிவு பண்ணீங்க. தனுசு கூட அந்த கல்யாணம் வேணாம் வேணாம்னு சொல்லியும், ஆனா நாம எல்லாரும் சேர்ந்து தானே கம்பல் பண்ணி தாலி கட்ட வச்சோம். இப்ப அதுக்கு என்ன? அந்த தென்றல் கல்யாண வீட்டுல இருந்து அவளா ஓடி போகல மாமா, அவளை அனுப்பி வச்சிருக்காங்க. அப்படி அனுப்பி வச்சது யாரு தெரியுமா? துளசி தானே? என்ன மாமா துளசி தானே இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? தென்றல் ஓடி போனாதான் அவ கழுத்துல தாலி ஏறும்னு இப்படி பண்ணிருக்கா மாமா. இத பாருங்க மாமா, அவ ஏதோ பிளானோட தான் தனுசை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. மோசமான பொண்ணா இருக்கா மாமா.
அவகிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு வீட்டை விட்டு துரத்தி விடுங்க மாமா. ஐயோ அம்மா. பொண்டாட்டியோட தம்பிங்கிறதுனாலதான் உன்னை அறையோட விட்டேன். வெட்டி போட்டிருப்பேன். மாமா